வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் பிரியங்கா சிங். நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் ஆஸ்துமா என்ன என்பது, இதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம் என்பதை குறித்து பேசப் போகிறோம். ஆனால் இதை புரிந்து கொள்ள முதலில் நீங்கள் அனைவரும் நாங்கள் எப்படி மூச்சு விடுகிறோம் என்பதையும், எங்கள் மூச்சு திணறு எப்படி செயல்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நமது சுற்றுப்புறத்தில் உள்ள ஆக்சிஜனை நாங்கள் பாசிவாக காற்றில் உள்ளே எடுக்கிறோம். அதாவது எப்போது நாம் மூச்சு எடுக்கிறோமோ அந்த ஆக்சிஜன் நமது உடலுக்குள் செல்கிறது. மேலும் நமது உடலில் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வெளியேறுகிறது. இப்போது இந்த ஆக்சிஜன் எங்கள் மூச்சு திணறுகளின் மூலம் எங்கள் இதயத்திற்கு இன்டின்னே கேபிலரிஸின் வழியாக செல்கிறது. இது ஒரு மிகவும் சிக்கலான செயல்முறை. இதை நாங்கள் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்கள் புரோகோல், அதாவது எங்கள் மூச்சுக் குழாய்கள் சில ஏர் சாக்ஸ்களில் பிரிக்கப்படுகின்றன. இந்த ஏர் சாக்ஸ்களை எல்யூலைவி என்று அழைக்கிறோம். இவை கேபிலரீஸுடன் தொடர்புடையவை. இங்கு கேபிலரீஸுகள் ஆக்சினேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் கலந்த பிளட் இதயத்திற்கு கொண்டு செல்கின்றன. பின்னர் இதயம் அந்த ஆக்சிஜனை எங்கள் முழு உடலில் வழங்குகிறது. அங்கு இந்த ஆக்சிஜன் எங்கள் உடல் பயன்படுத்தும் போது ஒரு கழிவு உற்பத்தி ஆகிறது. அதை நாம் கார்பன் டை ஆக்சைடு என்று அழைக்கிறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கள் இதயத்திலிருந்து எங்கள் மூச்சு திணறுகளுக்கு செல்கிறது. பின்னர் மூச்சு திணறுகளின் மூலம் புரோகோசின் வழியாக வெளியேறுகிறது. இப்போது இந்த செயல்முறையில் எங்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டால் அங்கு நோயாளிக்கு சில சின்னங்கள் உருவாகலாம். இப்போது ஆஸ்துமா பற்றி பேசினால், ஆஸ்துமா நோயாளிகளின் உடல் குறிப்பிட்ட அலர்ஜனுக்கு மிகுந்த உணர்வு பூர்வமாக எதிர்வினை செய்கிறது. இதை எளிய மொழியில் புரிந்து கொள்ள விரும்பினால், நமது சுற்றுப்புறத்தில் பலவிதமான பொருட்கள் உள்ளன. ஆனால் சில நோயாளிகள் சாதாரணமான பொருட்கள், உதாரணமாக மண், புகை, மூடுபனி, பர்ஃப்யூம் வாசனை அல்லது எந்த ஒரு வலுவான வாசனைக்கு எதிராக அலர்ஜிக் ஆக இருக்கலாம். அப்போது அவர்களின் உடல் அந்த குறிப்பிட்ட அலர்ஜனுடன் தொடர்பில் வந்தால் உடலில் ஒரு மிகுந்த உணர்வு பூர்வமான எதிர்வினை உருவாகிறது. இந்த மிகுந்த உணர்வு பூர்வமான எதிர்வினையின் காரணமாக நமது உடல் சில மூச்சுத்திணறு உற்பத்தி செய்யும். ஏனெனில் நமது உடல் அந்த அலர்ஜனுடன் தொடர்பில் வந்தவுடன் மூச்சுத்திணறுகள் சுருக்கமாக ஆரம்பிக்கும். மேலும் உடலில் அதிகமான மூச்சுத்திணறு உற்பத்தியாகும். இதனால் ஆக்சிஜன் உள்ளே எடுக்கவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடவும் சிரமம் ஏற்படும். இப்போது இதை நாம் இப்படியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு நோயாளி உள்ளார். டெசன் உடல் 10 பாகங்களுக்கான அலர்ஜனுக்கு உள்ளதாக இருக்கிறது. எனவே அதிகமாக மண் மற்றும் மண் பறக்கும்போது அல்லது அவர் அடிக்கடி சுத்தம் செய்யப்படாத மாசுபட்ட இடத்தில் சென்றால் அங்கு வந்தவுடன் அந்த நோயாளிக்கு சில அறிகுறிகள் உருவாகலாம். உதாரணமாக மிகவும் அதிகமாக காசி வரும். இதற்கு பிறகு அவர்களுக்கு நாளில் மிகவும் அதிகமாக மூச்சு திணறில் சிரமம் ஏற்படலாம். மேலும் அவர்களின் மார்பில் கனிமை உணரப்படலாம் மற்றும் அவர்களின் மார்பில் வீஜிங் சவுண்ட் கூட வரலாம். அங்கு சில மக்கள் உள்ளனர். அவர்கள் அந்த மண் மற்றும் மண் நிறைந்த அறையில் சென்றால் அவர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் உருவாகாது. இங்கு அவர்களின் உடல் இந்த அனைத்து அறிகுறிகளை உருவாக்கும் நோயாளிகள் உள்ளனர். இந்த நோயாளியை நாங்கள் ஆஸ்த்மெடிக் என்று கூறுகிறோம். அதாவது இந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு ஆஸ்துமா இருக்கலாம். இந்த நோயை இங்கு கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இது எதிர்காலத்தில் COPD ஆக மாறலாம். அதாவது இந்த பிரச்சினை மிகவும் அதிகமாக வளரலாம் மற்றும் உங்கள் உடலில் நிரந்தரமாக சேதம் ஏற்படலாம். உங்கள் புரோகோல்கள் நிரந்தரமாக சுருக்கமாகலாம். இங்கு இந்த நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் எதற்காக நமது உடல் இந்த சின்னங்களை உருவாக்குகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நோயாளியின் உடலும் வெவ்வேறு அலர்ஜன்களால் தூண்டப்படலாம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக சில நோயாளிகளின் உடலில் ஆஸ்துமா ஏற்படுவதற்கான காரணம் மரபணு ஜெனடிக் ஆக இருக்கலாம். அதாவது அவர்களின் பெற்றோர்கள் அல்லது பாட்டி தாத்தா யாருக்காவது ஆஸ்துமா இருந்தால் அடுத்த தலைமுறையில் ஆஸ்துமா ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அங்கு சில நோயாளிகள் உள்ளக பொருட்களுக்கு அலர்ஜனாக இருக்கலாம். உதாரணமாக வீட்டில் மண் அல்லது ஈரப்பதம் இருந்தால் அங்கு சில நோயாளிகள் அலர்ஜிக்காக இருக்கலாம். டுயட் பாலின்கிரென்ஸ் இந்த வகை நோயாளிகள் அவர்கள் எந்த ஒரு குறைபாடும் அதிகரிக்கும் போது அது பொதுவாக ஏப்ரல் மாதங்களில் அதிகரிக்கும்.
இதற்கு பிறகு சில நோயாளிகளுக்கு EIB உடற்பயிற்சி காரணமாக மூச்சு திணறு சுருக்கம் ஏற்படலாம். இந்த நோயாளிகள் உடற்பயிற்சி செய்யும் போது மூச்சில் சிரமம் ஏற்படலாம். இதற்கு பிறகு சில நோயாளிகள் தொழில்நுட்ப ஆஸ்துமாவால் பாதிக்கப்படலாம். அதாவது சில தொழிற்சாலைகளில் கிடைக்கும் சில கண்கள், உதாரணமாக சிலிகா அல்லது ஆஸ்பெஸ்டஸ் போன்றவற்றின் தொடர்பில் வருவதால் சில நோயாளிகளுக்கு மூச்சு நோய் ஏற்படலாம். எனவே ஒவ்வொரு நோயாளியின் தூண்டுதல் மாறுபட்டதாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் உடலில் இப்படியான சின்னங்கள் உள்ளதாக உணர்ந்தால் நீங்கள் எங்கள் குழுவுடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் ஆஸ்துமாவின் சரியான சிகிச்சையை பெறலாம். ஆஸ்துமாவுடன் தொடர்புடைய மேலும் தகவலுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். எங்கள் குழுவுடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நீங்கள் கருத்து பெட்டியில் உங்கள் எண்ணை விட்டுவிடலாம். எங்கள் குழு ஆஸ்துமா தொடர்பான உங்கள் சந்தேகங்களை தீர்க்க முழு முயற்சியையும் மேற்கொள்ளும். மேலும் நீங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்களானால் இந்த நோயிலிருந்து உங்களை விடுவிக்கவும் முயற்சிக்கிறோம். விரைவில் எங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை மேடை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள்.